ஸ்ரீ ஆதி வராகி கவசம்ங்கிற இந்த ஸ்தோத்திரம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பாக வராகி வழிபாட்டுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயமாகவே இந்த ஆதி வராகி கவசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்கிப் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வராகி வழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக அதிலும் இணையலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல பல தெய்வங்களுக்கும் கவச்சம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. கவச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கான பாதுகாப்பு, அரணாக செயல்படக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படிங்கறதுதான் பொருள். ஸ்கந்த சஷ்டி கவசம் நமக்கு தெரியும், ஸ்கந்த குரு கவசம் நமக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு கவச்சமாக தான் நமக்கு ஸ்ரீ ஆதி வராகி கவச்சம் சமஸ்கிருதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னோட சேனல்ல, இன்னொரு வீடியோவாகவும் போடுறேன். அதோட தமிழாக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை செய்தவர் யாருன்னு நான் சொல்றேன். ஸ்ரீ தேவி பிரசாத் அப்படிங்கிறவர் தமிழாக்கம் செய்திருக்கிறார். அதை இசையமைத்து பாடினவர் சிவபுராணம் டி.வி. ரமணி. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க வேணா போய் பார்த்துக்குங்க. பட் எப்பயுமே எல்லாராலையும் இசையமைத்து பாட முடியாது. நம்ம லிரிக்ஸை சொல்லுவோம். ஒரு பிடிஎஃப் லிரிக்ஸ் எனக்கு ஆக்சஸ் கிடைக்காதனால இந்த வீடியோல இருக்கக்கூடிய லிரிக்ஸை உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்றேன். ஸ்கிரீன்லயும் காமிக்கிறேன், பிடிஎஃபாவும் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வராகி நவராத்திரி 2026 நீங்கள் கொண்டாடும் பொழுது தினம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் 2 தடவையாவது படிக்கணும் கவச்சம் அப்படின்னு நினைப்பேன். இந்த பிடிஎஃப் ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நான் நம்புறேன். வராகி கவசமானது அதுக்கு என்ன தாத்பரியம்னா, நம்மளை சுத்தி ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வளையமாக அது செயல்படும்ங்கிறது ஒரு நம்பிக்கை. அது எப்படின்னா, இந்த பாட்டுல காக்க காக்கன்னு வரும். ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு உடல் அங்கத்திலும் அந்த வராகியின் வெவ்வேறு ரூபங்களாக அம்பாளே உட்கார்ந்து நம்மளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நம்ம அம்பாளை கூப்பிட்டு கேட்டுக்கிறோம். அதனாலதான் அது ரொம்ப பவர்ஃபுல். சோ அம்பாளை வான்னு கூப்பிட்டா அவ எப்படி வராம இருப்பா? நமக்கு எல்லாம் அம்மா இல்லையா? அவ கண்டிப்பாக தன் குழந்தைகளை பாதுகாக்க ஓடோடி வருவாள். அதுவும் நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது அம்பாள் ரொம்பவே சந்தோஷப்படுவாள். எப்பயுமே கவசம் படிக்கும் பொழுது கண்ணை மூடிண்டு அந்த தெய்வமானது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒளி நம்மை பாதுகாப்பதாக நாம் நம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இது சும்மா கற்பனை கிடையாது, இது ரொம்ப பவர்ஃபுல். சோ கண்டிப்பாக அப்படி செய்யும் பொழுது அந்த தெய்வத்தின் அந்த பாதுகாப்பு நமக்கு எப்பயுமே அந்த ஒரு உடல் உறுப்பிலும் இருக்கும். அப்ப நோய் நொடி வராது, பகை இருக்காது, வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் குறையும். நமக்கான எந்த விதமான அசம்பாவிதமான விஷயங்களும் நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே இருக்கிறது. இப்ப நம்ம வராகி பூஜை பண்ணணும் 9 நாள் நினைக்கிறோம், அதுல தங்கு தடை வராமல் இருப்பதற்கும் இந்த வராகி கவசம் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். அதனால மிஸ் பண்ணாம கண்டிப்பாக பாருங்கள். இப்ப அந்த தமிழாக்கத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஸ்ரீ ஆதி வாராகி கவசம். சந்திர சூரிய அக்னியும் சேர்ந்து ஜொலித்திடும் கண்களை கொண்டவள் தாயே, சுந்தர நீல மேனியள் அன்னை வராகி தேவியை மனதில் துதித்தோம். ஆயுதம் ஏந்தி காரியம் முடிக்க ஆயத்தமாக இருந்திடும் சூலி, தீயவை அழிக்கும் தாய் அவள் கவச்சம் வேண்டிய வரம் தரும் துதித்திடுவோர்க்கு, சிரத்தினை வார்த்தாளி சிறப்புடன் காக்க, நெற்றியை கோராகி நேசமுடன் காக்க, வராக மேனியாள் கண்களை காக்க, சீரான செவிகளை ததஞ்சனி காக்க, நாசியை நலமுடனே பொருந்தினி காக்க, ஆசி தரும் ஜம்பினி முக அழகை காக்க, அண்டம் மகிழ் மோகினியாள் நாவினை காக்க, தொண்டையினை தம்பினியாள் தொல்லையற காக்க, மகிஷமதில் ஏறுபவள் புஜங்களை காக்க, பலமுடனே தோள்களையும் பஞ்சமியாள் காக்க, சங்கினி நாபியை நலமுடனே காக்க, சிங்கத்தில் வருபவள் கரங்களையும் காக்க, கிருஷ்ண மிருகாஞ்சிதா மார்பை காக்க,
பிருஷ்டத்தை என்றும் சக்ரினி காக்க, ஆண் குறியை எப்பொழுதும் கேதினியாள் காக்க, பெண் குறியை எப்பொழுதும் ஸ்தம்பினியாள் காக்க, கட்கினியாள் இடையினையே இதமுடனே காக்க, கோபமிகு குரோதினியாள் குதத்தினையே காக்க, அதிரடியாள் சண்டியவள் தொடையழகை காக்க, எதிரிகளை வெல்லுபவள் மூட்டுகளை காக்க, பத்ரகாளி முழங்காலை பத்திரமாய் காக்க, மாகாளி கணுக்காலை கருத்துடனே காக்க, உன்மத்த பைரவி பாதங்கள் காக்க, உடல் பாகம் கால சங்கர்ஷினி காக்க, ஒரு மனதாகி அவள் பதம் நினைத்தால் மறுகணம் வருவாள் துன்பங்கள் தீர்க்க, ஏனைய தெய்வங்கள் ஒரு பாதியாகவும் தானே மறுபாதியாகவும் ஆகி பகை முடிப்பாள், அனுதினம் மும்முறை வாராகி கவசம் படித்திட நலம் மிகும் அல்லல்கள் தீரும், பில்லி சூனியம் பெரும்பகை அகலும், கோள்களும் என்றும் நல்லதே செய்யும் போற்றி. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ அந்த உடல் உறுப்புகளை நம்ம நல்ல மனசுல தியானம் செஞ்சு கொண்டு அம்பாள் அதை காப்பதாக நாம் நினைத்து கொள்ள வேண்டும். காலம்பரையும் சொல்லுங்க, மாலையிலையும் சொல்லுங்க. இதை பத்தின ஒரு வீடியோ முன்னாடியே நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிரிக்ஸ் கொடுக்கறதுக்காக மட்டுமே போட்டிருக்கேன். இதோட சான்ஸ்கிரிட் வெர்ஷனும் நான் போடுறேன், விருப்பம் இருந்தால் அதையும் பாருங்க. இதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இந்த பாட்டு ஃபுல்லாவே இருக்கும், உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி கனவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்க, உங்க உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வராகி வழி சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, விருப்பம் இருந்தால் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணுங்க. இன்னொரு காணொளியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.